ஜெபித்துக் கொண்டு வருகிறீர்கள். அதற்கான மிகவும் நன்றியுடையவனாக இருக்கிறேன். அதுபோல சேட் பாக்ஸ் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணி மெசேஜ் போடுறீங்க. தேங்க்யூ வெரி மச். இந்த கடைசி நாளிலும் கூட நாம் எஸ்ரா புத்தகத்தின் மூலமாக, எஸ்ரா வாழ்க்கையின் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டிய சில நடைமுறை பாடங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே கர்த்தாவே, நம்முடைய சமூகத்திலே தேனிலும் மதுரமான நம்முடைய வேத வசனத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாய் நீர் கொடுத்த சிலாக்கியத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த உலகத்திலே அநேக தேசங்களிலே கர்த்தாவே, நம்முடைய வார்த்தையை பைபிளை வைத்துக் கொள்வதற்கு சுதந்திரம் இல்லை, உரிமை இல்லை. எங்கள் தேசத்திலும் கூட சில குடும்பங்களிலே வேதாகமத்தை வைத்துக் கொள்ள உரிமை இல்லை ஆண்டவரே. ஆனாலும் கிருபையாக நீர் கொடுத்த சுதந்திரத்துக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த எஸ்ரா புத்தகத்திலிருந்து இந்த கடைசி நாளிலும் எங்களுடன் நீ பேசும்படியாக நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட கடந்த 4 நாட்களாக நாம் தியானித்தோம், படித்தோம் 10 அதிகாரங்களை. இன்றைக்கு இந்த எஸ்ரா புத்தகத்திலிருந்து நாம் என்னென்ன பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் என்பதை பற்றி நாம் முதலாவது பார்ப்போம். எஸ்ரா புத்தகத்திலிருந்து நாம் கற்க வேண்டிய பாடங்கள். முதலாவதாக, தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிச்சயம் நிறைவேறும். நம்முடைய தேவன் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, அவர் மனமாற ஒரு மனுபுத்திரரும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? எனவே அன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாம போனபடியினால 70 ஆண்டுகள் அவர்கள் சிறையிருப்பில் இருப்பார்கள். பின்பு அவர்களை மீண்டுமாக அவர்கள் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வருவேன் வாக்கு பண்ணினபடி கோரேஸ் ராஜா, ஜீவனுள்ள தேவனை அறியாத கோரேஸ் ராஜாவின் உள்ளத்திலே பேசி தன்னுடைய திட்டத்தை, தன்னுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினதை நாம் இந்த புத்தகத்திலே நாம் பார்க்கலாம். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த உலகத்திலே உள்ள அனைத்து காரியங்களும் அவருடைய திட்டத்தின்படி நடக்கின்றன, மறந்து போக வேண்டாம். வரும் நாட்களிலும் கூட எதிர்காலத்துல நமக்கு ஒரு பெரிய வாக்கு தத்தம் உண்டு. இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்கு தத்தம், இந்த உலகத்தை விட்டு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் முன்பதாக அவர் நமக்கு பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தா நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். இந்த வாக்கு தத்தத்தை இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் நிறைவேற்ற போகிறார். அதற்கு நாங்கள் ஆயத்தமா இருக்க வேண்டும். நம்மை விட்டு, இந்த உலகத்தை விட்டு பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து இப்பொழுது 2 காரியங்களை செய்கிறார். இந்த வசனத்தின்படி நமக்காக குடியிருப்புகளை ஆயத்தம் பண்ணுகிறார். 2வதாக, பிதாவின் வலது பக்கத்துல உட்கார்ந்து நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே இந்த புத்தகத்திலே நாம் கற்க வேண்டிய முதல் பாடம், தேவனுடைய வாக்கு தத்தம் நிச்சயம் நிறைவேறணும். 2வதாக, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டத்தை நாம் செயல்படுத்தும் பொழுது அல்லது தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது நாம் தடைகளை நிச்சயம் சந்திப்போம். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக பிசாசானவன் கிரியை செய்வான். அவன் நேரடியாக அல்லது மற்ற நபர்கள் மூலமாக. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலே நமக்கு உற்சாகம் ஊட்டுவது தேவனுடைய வசனம். பாருங்கள், அன்று யூதர்கள் ஆலயத்தை கட்டுவதற்காக அவர்கள் அஸ்திபாரமிட்டு செயல்பட்ட பொழுது அங்கே எதிர்ப்பு வந்தது, அங்கே தடைபட்டு போனது. அப்பொழுது கர்த்தர் ஆகாய், சகரியா என்ற 2 தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். அவர்கள் மூலமா கர்த்தர் பேசுகிறார். கர்த்தருடைய அந்த வசனத்தை கேட்டு அவர்கள் எழுப்புதல் அடைந்து அவர்கள் அந்த ஆலயத்தை அவர்கள் கட்டி முடிக்கிறார்கள். அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அல்லது ஊழிய பாதையிலே தேவன் நமக்கு கொடுத்த தரிசனத்தையும் வாக்குத்தத்தை நிறைவேற்றும் பொழுது நிச்சயம் எதிர்ப்புகள் வரும், தடைகள் வரும். ஆனா அந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தையே நம்மளை
உற்சாகப்படுத்தும். எனவே தான் சங்கீதத்திலே 19 வாசிக்கிறோம், உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நமக்கு பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, ஏமாற்றங்கள் உண்டு, கண்ணீர் உண்டு. ஆனால் அந்த நேரத்திலே நமக்கு ஆறுதல் கொடுப்பது தேவனுடைய வார்த்தை. அதை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். எஸ்ரா புத்தகம் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. மூன்றாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எஸ்ராவை போன்று வேத வசனத்தின் மீது நாம் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். நாம் தினந்தோறும் ஏதோ ஒரு கடமைக்காக வேதத்தை வாசித்தால் அது பிரயோஜனம் அல்ல. ஏனென்றால் வேத வசனம் தேவனுடைய வார்த்தை, அவருடைய கடிதம், அவருடைய பிள்ளைகளுக்கு எழுதப்பட்டிருக்கிற ஒரு கடிதம். அதை நாம் தினந்தோறும் வாசிக்க வேண்டும். சங்கீதத்திலே வாசிக்கிறோம், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். எனவே இந்த உலகத்திலே உள்ள சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் விட வேத வசனமே நமக்கு முக்கியமாக நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். அதை மதிக்க வேண்டும். வசனத்திலே வாசிக்கிறோம் அல்லவா, தேவரீர் உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். யோபு பக்தனுடைய சாட்சி நமக்கு ஒரு பெரிய சவால். அவர் என்ன சொல்றாரு? அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. யோபுவின் காலத்தில் வேத வசனம் எழுத்து வடிவத்தில் இருந்தான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனா அவர் சொல்றாரு, நான் கர்த்தருடைய கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன். அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். ஆங்கிலத்துல I kept his word more than my necessary food. நான் இந்த உலகத்துல உயிர் வாழ்வதற்கு எந்த அளவுக்கு எனக்கு உணவு வேண்டுமோ அதை விட நான் தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் நான் நேசிக்கிறேன், அதற்கு நான் இடம் கொடுக்கிறேன் சொல்லி அவர் சொல்றார். எனவேதான் அவர் தன்னுடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல எந்த மனிதனுக்கும் வராத அந்த ஒரே நாள்ல தன்னுடைய சொத்து சுகம் மட்டும் இழந்ததில்லை. அவரு தன்னுடைய 10 பிள்ளைகளையும் ஒரே நாள்ல இழந்தார். அது மட்டுமல்ல, அவருடைய சரீரத்துல உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அங்கே புண்கள், அதை ஒரு மண் ஓட்டை எடுத்து சொல்றாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய மனைவியும் கூட அந்த யோபுவை பார்த்து, நீ தேவனை தூஷித்து உயிரை விடுன்னு சொல்லி சொல்றான். ஆனா அந்த சந்தர்ப்பத்திலேயும் தேவனுடைய வார்த்தை அவருக்குள் இருந்தபடியினால அவர் விசுவாசத்திலே உறுதியாய் இருந்தார். விசுவாசத்திலே அவர் காத்து கொண்டார். பின்னாளிலே அவர் 2 மடங்காக அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். எனவே இந்த உலகத்திலே வேத வசனத்தின் நமக்கு வாஞ்சை இருக்க வேண்டும். 119 சங்கீதத்துல அந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, உம்முடைய வசனத்தை நான் தியானிக்கும்படி குறித்த ஜாமத்துக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும் அப்படிங்கிறார். 4வதாக, இந்த எஸ்ரா புத்தகத்தை பார்க்கும் பொழுது பாவம் தேவனுடைய பார்வையிலே அருவருக்கப்படத்தக்கது. அது யார் செய்தாலும் சரி. அங்கே பார்க்கிறோம், ஆசாரியர்கள் லேவியர்களும் கூட தேவனுடைய வசனத்துக்கு விரோதமாக அங்க அந்நிய ஜாதி, புறஜாதி, அதாவது இஸ்ரவேலர் அல்லாத பெண்களை திருமணம் செய்த பொழுது தேவன் அதை அருவருத்தார். அவர்களை அங்கே சீர்திருத்த பண்ணினார். எனவே பாவத்தை குறித்து தேவன் கூறுவதை நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது. பாவம் பாவம்தான். இந்நாட்களில பாவத்துக்கு தேவனுடைய பார்வையில பாவமாய் காணப்படுவதற்கு இன்னைக்கு வேற வேற லேபல் ஓட்டுறான் மனுஷன். உதாரணமாக, ஒரு பாட்டில்ல விஷம் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். ஐயோ, இந்த விஷம் சொல்லி தெரிஞ்சா மக்களுக்கு பயம் உண்டாகும் சொல்லி அந்த விஷயங்கிற லேபலை எடுத்துட்டு வேற சாதாரணமான ஒரு டானிக்கு அல்லது வேற ஒரு நல்ல பொருள் சொல்லி லேபலை மாத்தி ஓட்டுனா அதனால நஷ்டம்தான் உண்டாகும். அதனால அந்த பாட்டிலுக்குள்ள இருக்கிற விஷம் மாறப்போவதில்லை. விஷம்தான். அதே மாதிரி இன்றைக்கு சொசைட்டியில பெரிய பெரிய வித்தியாசமான லேபல் ஓட்டுறான் பாவத்துக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், விபச்சாரம், வேசித்தனம் சொல்லி பைபிள்ல இருக்குது. பாவம், விபசார பாவம், வேசித்தன பாவம். ஆனா என்ன சொல்றான் மனுஷன் இன்னைக்கு? லிவிங் டுகெதர் அல்லது ப்ரீ மாரிட்டல் செக்ஸ், எக்ஸ்ட்ரா மாரிட்டல் அஃபயர் அப்படின்னு சொல்லி அந்த பாவத்தினுடைய கொடூரத்தை அவன் என்ன செய்யறான்? வேற லேபல் ஒட்டி மக்களை ஏமாத்தி கொண்டு இருக்கிறான். அன்பானவர்களே, பாவம் பாவம்தான். தேவன் பாவம் என்று ஒரு காரியத்தை சொல்வார் என்றால் அது எப்பவுமே பாவம்தான். எனவே அந்த அருவருப்பு தேவனுடைய பார்வையிலே பாவம் அருவருக்கப்படத்தக்கது. அதை நாம் மறந்து விடவே கூடாது. பாவத்தின் சம்பளம்
மரணம். ஐந்தாவதாக இந்த எஸ்ரா புத்தகத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம், தேவ சித்தத்துக்கு விரோதமாக, தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக எந்த ஒரு அதிகாரமும் எந்த ஒரு வல்லமையும் செயல்படவே முடியாது முடியாது முடியாது. தேவன் என்ன நினைச்சிருக்கிறாரோ அதை இந்த உலகத்திலே நிறைவேற்றினார், நிறைவேற்றி கொண்டிருக்கிறார், இன்னும் அவர் நிறைவேற்ற போகிறார். நீதிமொழிகளை வாசிக்கிறோம். ராஜாவினுடைய இருதயம் கர்த்தருடைய கையில எப்படி இருக்குது? ஒரு நீர்க்கால்களை போல இருக்கிறது. எப்படி ஒரு விவசாயி அந்த நீர்க்கால் வாய்க்கால் வரக்கூடிய தண்ணீரை அவர் இஷ்டப்படி எந்தெந்த இடத்துக்கு அவரு அங்க வரப்ப மண்ணு வச்சு அடைச்சி என்ன செய்வாரு? அவரு டைரக்ட் பண்ணி விடுவாரு எந்த வயலுக்கு போகணும்னு சொல்லி. அதே மாதிரி தேவன் எந்த ஒரு மனுஷனுடைய இருதயத்திலையும் தன்னுடைய சித்தத்தின்படி அவர் அந்த மனசை மாற்றுறாரு. போரேசனுடைய இருதயத்துல ஆண்டவர் ஏவினபடினால அவன் என்ன செய்யறான்? ஜனங்களை கூப்பிட்டு உங்க தேவனுக்கு ஆலயத்தை கட்டுக்கன்னு சொல்லி அவன் அனுப்புகிறதை பார்க்கலாம். பாருங்க, சங்கீதத்துல ஒரு அருமையான பகுதி இருக்குது. கர்த்தர் சிரிக்கிறாராம். நம்ம தெரியும், பெரும்பான்மையா நமக்கு தெரிஞ்சது என்னதான்? கர்த்தர் கோவப்படுவாரு, கப்பர் இறக்கம் உள்ளவர் அப்படின்னு. இங்க பாருங்க, டைரக்டா ஆண்டவர் சிரிக்கிறாராம். வாய் விட்டு சிரிக்கிறாரு. ஒரு பரியாச சிரிப்பு சிரிக்கிறாரு. எப்போ? ஜாதிகள் கொந்தளித்து, ஜாதிகள்னா தேசங்கள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணின இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து என்ன செய்றாங்க? அவர்கள் கட்டுகளை, தேவனுடைய கட்டுகளை, இயேசு கிறிஸ்துடைய அதிகாரத்தை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். தேவனுடைய சபைக்கு விரோதமா, கிறிஸ்துவுக்கு விரோதமாக அவர்கள் என்ன செய்றாங்க? பல சதி ஆலோசனை பண்றாங்க. ஆனா என்ன செய்யற? ஆண்டவர் எள்ளி நகையாடுகிறார். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அந்த சங்கீதத்தினுடைய கடைசியில பார்க்கும் பொழுது, குமாரன் கொஞ்ச காலத்திலே குமாரனுடைய கோபம் பற்றி எரியும். இயேசு கிறிஸ்துடைய கோபம் நியாய தீர்ப்பு நாள் சீக்கிரமாய் வருகிறது. எனவே அன்பானவர்களே, உலகத்தில் நடக்கிற காரியங்கள் ஒருவேளை நமக்கு ஏமாற்றமா இருக்கலாம். ஆனால் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். அவர் சர்வ வல்ல தேவன். அவருடைய திட்டப்படி உலகத்தின் காரியங்களை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார், வரும் நாட்கள் நிறைவேற்றுவார். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், மறக்கக்கூடாது. ஆறாவதாக, அனைத்து எழுப்புதல்களின் அஸ்திபாரம் அல்லது ஆதாரம் தேவனுடைய வார்த்தையே. எழுப்புதல் ஒரு தேசத்துல ஒரு இடத்துல உண்டாகும் பொழுது வேத வசனம் என்ன செய்யும்? அங்கே மக்களை கண்டித்து உணர்த்தும். தேவனுடைய வார்த்தைக்கு மக்கள் செவி சாய்ப்பார்கள், பாவ உணர்வை அடைவார்கள், இருதயத்துல குத்தப்படுவாங்க. அதனாலதான் எஸ்ராவும் நெகேமியாவும், எஸ்ரா புஸ்தகத்துல எஸ்ராவும் நெகேமியா புஸ்தகத்துல எஸ்ராவும் நெகேமியாவும் என்ன செய்யறாங்க? வேத வசனத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க, அதை வாசித்து காட்டுறாங்க. அப்போ அவங்க மனம் திரும்புறாங்க. எஸ்ரா புத்தகத்திலே நடக்குது. எஸ்ரா புத்தகத்திலையும் அந்த புறஜாதி பெண்களை திருமணம் செய்வதை குறித்து அங்கே எஸ்ராவும் மற்ற தலைவர்களும் அங்கே ஆக்ஷன் பண்ணும்போது அவங்க அதுக்கு விதேயனுடைய வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்க, நியாயப்பிரமாணத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்க. எனவே ஒரு தேசத்துல ஒரு பகுதியில எழுப்புதல், தேவனுடைய எழுப்புதல் கிரியை நடக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை அங்கே மக்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். நம்முடைய சொந்த வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் எழுப்புதல் உண்டாக வேண்டுமானால் நாம் தேவனுடைய வார்த்தையினாலே அந்த கண்ணாடி போன்ற அந்த வேத வசனத்தோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கற்குள்ள பட்டயம். அது ஆத்துமாவையும் மாம்சத்தையும் பிரிக்கக்கூடியதா இருக்கிறது. ரைட்லி நம்முடைய இருதயத்துள்ள எல்லா எண்ணங்களையும் அது வகையறுக்கிறதா இருக்குது. இந்த உலகத்துல எத்தனையோ மிஷின்கள் இருக்கு. ஸ்கேன், அந்த ஸ்கேன், அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் இருக்குது, எம்ஆர்ஐ ஸ்கேன் இருக்குது. ஆனா எந்த ஸ்கேனும் மனுஷனுடைய மனசுல உள்ளதை வெளியே காட்ட முடியாது. அது ஒரே ஒரு ஸ்கேன், தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனுஷனுடைய இதயத்துக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை படம் பிடித்து காட்டக்கூடிய வல்லமை உள்ளதா இருக்கிறது. எனவே 70 நாட்கள்ல மக்கள் பாவ உணர்வு அடைந்து அவர்கள் மனம் திரும்ப வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தை அங்கே அறிவிக்கப்பட வேண்டும். ஏழாவதாக, தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு
ஜனங்கள் கீழ்ப்படிய தவறும் போது அங்கே பயங்கரமான விளைவுகள் ஏற்படும். எடுத்துக்காட்டு, இஸ்ரவேல் மக்கள் அவங்க தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம விக்கிரக ஆராதனைக்கும் இன்னும் பலவிதமான பாவங்களுக்கும் தங்களை ஒப்பு கொடுத்த பொழுது அவர்கள் தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளானார்கள். எந்த அளவுக்கு அவங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தாங்களோ அப்போ அவங்க பாதுகாப்பா இருந்தாங்க. குறிப்பாக நீங்கள் நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் எழும்பி விசாரிப்பாங்க. அப்போ அவங்க தேவனுக்கு கீழ்ப்படிவாங்க. பிறகு என்ன செய்வாங்க? திரும்பவும் பின்மாற்றம் அடைஞ்சு போயிடுவாங்க. ஆண்டவரை விட்டு விலகி போயிடுவாங்க. விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுப்பாங்க. அப்ப ஆண்டவர் திரும்ப என்ன செய்வாரு? அவங்கள சத்துருக்களின் கையில ஒப்பு கொடுக்குறாரு. அப்ப திரும்ப மனம் திரும்புவாங்க. அப்ப ஆண்டவர் அவங்களை விடுவிப்பாரு. அந்த ஒரு சைக்கிளா நடந்துகிட்டே இருக்கும். அவங்க எப்பெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருந்தாங்களோ அப்பெல்லாம் பாதுகாப்பா பத்திரமா சத்துருக்கள் எதுவும் அவங்களை தொந்தரவு பண்ணாம இருந்தாங்க. ஆனால் அவங்க வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாம போன பொழுது அவர்கள் தேவனால் சிட்சிக்கப்பட்டார்கள். ஓசியாவில் ஒரு வசனம் இருக்கு, நமக்கு தெரியும். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். பாருங்க, நம்ம தேவனுடைய வேதத்தை மறக்கும் பொழுது, கீழ்ப்படியாம போகும் பொழுது ஆண்டவர் நம்ம மட்டும் நம்முடைய பிள்ளைகளை மறந்து விடுவார் என்று சொல்லி நாம் எச்சரிக்கப்படுகிறோம். எட்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டங்களை நாம் செயல்படுத்தும் பொழுது நமக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்கள், அதிகாரங்கள், அவர்களை கண்டு நாம் பயந்து போறோம். ஆனால் அவர்களை விட நம்முடைய தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய சத்துருக்களை விட, நம்முடைய பகைவர்களை விட, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பவர்களை விட நாம் விசுவாசிக்கிற தேவன், நாம் நம்பி இருக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, அங்க இஸ்ரா புத்தகத்துல பாக்குறோம். அங்க இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அங்கே ஆலயத்தை கட்ட வந்தாங்க. திரும்ப அவங்க ஆலயம் கட்டி முடித்த பின்பு அங்கே இஸ்ரேமிலே அவங்க குடி புகுந்தாங்க. அப்பொழுது அவங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடியினால புறஜாதி ராஜாக்கள், தேவனை அறியாத ராஜாக்களுடைய கண்கள்ல அவங்களுக்கு தேவன் தயவு கிடைக்க பண்ணினார். அவங்களுடைய நன்மைகளை இவங்க சுதந்திரிக்கும்படியா தேவன் கிருபை செய்தார். எதிர்ப்புகள் வரும், தடைகள் வரும், ஆனால் அது கொஞ்ச காலம்தான். ஆனா எதிர்ப்புகளை தாண்டி தேவன் கிரியை செய்ய வல்லவர். இன்றைக்கும் கூட சுவிசேஷம் செல்வதற்கு எத்தனையோ தேசங்கள்ல தடைகள் உண்டு. ஆனாலும் கூட தேவன் என்ன செய்யறாருன்னா, பல விதங்கள்ல சொப்பனங்கள் மூலமாக, தரிசனங்கள் மூலமாக, சேட்டிலைட் டிவி மூலமாக தேவன் கிரியை செய்கிறார். அதுபோல சில தேசங்கள்ல உள்நாட்டு கலவரங்களை உண்டு பண்ணி, அங்கே சிவில் வார் உண்டு பண்ணி, எந்தெந்த தேசங்கள் எல்லாம் சுவிசேஷத்துக்கு அங்கே சுதந்திரம் இல்லையோ அந்த நாடுகள்ல சிவில் வார். எனவே என்ன செய்யறாங்க? அந்த நாட்டு மக்கள் வேற நாட்டுக்கு போறாங்க, தஞ்சம் தேடி அகதிகளா போறாங்க. அங்க அகதிகளா போய் என்ன செய்யறாங்க? அங்கே சுவிசேஷத்தை கேட்கிறாங்க. கேட்டு அவங்க ரட்சிக்கப்படுறாங்க. கூட்டை கலைச்சி அவங்கள விரட்டி அடிக்கிறார். குறிப்பா ஆப்கான் தேசத்துல அங்கே கடுமையான ஒரு தடை. ஆனா பாருங்க, இன்னைக்கு ஆப்கான் தேசத்து மக்கள் பல தேசங்களுக்கு சிறடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டு அங்க சபைகள் இருக்குது. இந்தியாவில டெல்லியில இருக்குது ஆப்கான் தேச சபைகள். அதே மாதிரி கனடாவில் இருக்குது. இப்படியாக தேவன் அவர் நகைக்கிறார். அவர் திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமையை யாரும் தடை செய்ய முடியாது. சில மாதங்களுக்கு முன்பதாக ஈரான் தேசத்துல ரட்சிக்கப்பட்டவருடைய சாட்சியை நான் வாசித்தேன். அற்புதமான சாட்சி. அவரு ஒரு பிசினஸ் மேன். ஈரான்ல அங்க புரட்சிகரமான அந்த அரசு வர்றதுக்கு உதவி பண்ணவர். ஆனால் அந்த அத்துல்யா கோமேனி பதவிக்கு வந்த பிறகு அவங்க நினைச்சது நடக்கல. அவங்க சர்வாதிகாரம் நடந்தது. அவர் ஏத்து நின்னாரு. அவர் ஜெயில போட்டு திரும்ப அவரை தப்பிச்சு துருக்கி நாட்டுக்கு வராரு. துருக்கி நாட்டுல அங்கே ஒரு சபைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆலயத்துக்கு அங்க போறாரு. போய் பிறகு தேவனுடைய வார்த்தையை கேட்டு பிறகு அவர் சொப்பனம் மூலமா ரட்சிக்கப்படுறாரு. பிறகு அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் வராங்க. ஈரான்ல இருந்து துருக்கிக்கு வராங்க. அங்கே அவங்க சமுதாயத்துல பெண்களை ரொம்பவும் அடிமைகளா வச்சிருப்பாங்க. இவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றத்தை கண்டு அவர் மனைவிக்கு ஆச்சரியம். அவரை மனைவிய அன்பா கூப்பிட்டதே அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போ விசாரித்த போது அவர் சொன்னார், இப்படி இயேசு கிறிஸ்துவினால் என்னுடைய மாற்றம் உண்டு பண்ணி சொல்லி அந்த அம்மாவும் அவருடைய மனைவியும் அவர் போற சபையில உள்ள பெண்கள் ஐக்கியத்துக்கு போய் அங்க ஐக்கியம் கொண்டு அவங்க ரட்சிக்கப்பட்டு இப்போ அவங்களுக்கு 3 பெண் பிள்ளைங்க. அவங்க இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க.
அவர் அங்க இருந்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. எக்ஸடஸ் அப்படின்னு சொல்லி ஊழியம், எக்ஸடஸ். அவர் வந்து அவர் பேரு டேனியல், ஈரான் நாட்டுக்காரரு. அவர் பிசினஸ் மேன். அவர் இன்னைக்கு சிப்ஸுக்கு சாட்சியா இருக்கார். எனவே தேவன் செய்ய நினைத்த யாரும் தடை செய்யவே முடியாது. 9வதாக, நம்முடைய வாழ்க்கையில மனுஷ அதிகாரங்களை விட தேவனுக்கே முதலிடம் கொடுக்க வேண்டும். அவருக்கே நாம் கீழ்ப்படிய வேண்டும். அதிகாரங்கள் தேவனால் கொடுக்கப்பட்டதுதான். அதிகாரங்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஆனால் அந்த உலக பிரகாரமான அதிகாரம் தேவனுடைய அதிகாரத்துக்கு மேலாக நம்ம இருக்கக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. பாருங்கள், அந்த எஸ்ரா புத்தகத்துல வாசிக்கிறோம். அங்கே தேவனுடைய உத்தரவுப்படி அங்கே ராஜா அனுமதி கொடுத்தாரு ஆலயத்தை கட்டுங்கன்னு சொல்லி. அப்போ தடைகள் வருது. ஆனா அவங்க என்ன செய்யறாங்க? நாங்க ஆலயத்தை கட்டுவோம், சர்வவல்ல தேவனுக்கு நாங்கள் ஆலயத்தை கட்டுவோம் சொல்லி அவங்க செய்யறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். அவங்க தைரியமா இருக்கிறாங்க. அப்போஸ் நடவடிக்கைகள்ல அன்றைக்கு பிரதான ஆசாரியரும் மற்றவங்க என்ன செய்யறாங்க? பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் இயேசு கிறிஸ்துவின் பெயரை கூட நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்றாங்க. அப்போ அவங்க தைரியமா சொல்றாங்க, மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய நாட்டுல எப்படிப்பட்ட நாட்கள் வரும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நாம் இதற்கு ஆயத்தமா இருக்க வேண்டும். மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியம். 10வதாக, நாம் இந்த எஸ்ரா புத்தகத்திலே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை என்னவென்றால், தேவன் தயவுள்ளவராகவும் நீதிபரராயும் இருக்கிறார். தேவன் தயவுள்ளவர் மட்டுமல்ல, அல்லது தேவன் நீதிபரராய் இருப்பது மட்டுமல்ல, இரண்டும் அவருடைய குணங்கள். எப்படி ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குதோ அதே மாதிரி தேவன் ஒரு பக்கம் தயவுள்ளவர், இன்னொரு பக்கம் அவர் நீதி செய்கிறவர். சிலர் சொல்லுவாங்க, நரகமே கிடையாது, தேவன் ரொம்ப அன்புள்ளவர், அவர் ரொம்ப அன்புள்ளவரா இருக்கிறதுனால யாரையும் நரகத்துக்கு அனுப்ப மாட்டார்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னப்போ அவர் சொன்னாரா, இன்னொரு விசுவாசி ஒரு விசுவாசி கிட்ட போய் சொல்லியிருக்கிறாரு, என்னப்பா தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்றீங்களே, அப்படிப்பட்ட அன்புள்ள தேவன் எப்படி எங்களை நரகத்துக்கு அனுப்புவார்னு சொல்லி. அப்போ அவர் இந்த விசுவாசி திரும்ப சொன்னாராம், உண்மைதான், தேவன் அன்பாகவே இருக்கிறாரு, ஆனா அதே தேவன் பரிசுத்தராகவும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தேவன் பாவிகளை பரலோகத்துக்கு அனுப்ப மாட்டாத ஒரு பரிசுத்தம் சொல்லி சொன்னாராம். எனவே இதை நாம் மறந்துவிடக்கூடாது. ரோமன் நிருபத்துல பவுல் அங்கே யூதர் அல்லாத இஸ்ரவேல் அல்லாத மக்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. ரோமன் நிருபம் வந்து இஸ்ரவேலர் அல்லாத மக்களுக்கு, விசுவாசிகளுக்கு எழுதப்பட்ட ஒரு கடிதம். அங்க சொல்றாரு எப்படின்னா, இஸ்ரவேல் மக்களை ஒரு ஒலிவ மரத்துக்கு ஒப்பிடுறாரு. நம்மள இஸ்ரவேல் அல்லாத மக்களை வந்து ஒட்ட வைக்கப்பட்ட மரம் சொல்றாரு. அப்போ அவர் இஸ்ரவேலர் மக்கள் கீழ்ப்படியாம போனபடியினால நமக்கு சான்ஸ் கிடைச்சது. இஸ்ரவேல் மக்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதபடியினால நம்ம சாதாரண மரத்த கிளைகளாகி நம்ம என்ன செய்யறோம்? ஒலிவ மரமாகிய இஸ்ரவேலோட நம்ம ஒட்ட வைக்கப்பட்டிருக்கோம். எனவே நீ ஜாக்கிரதை, நீ பெருமை பாராட்டாத. அந்த ஒலிவ மரமே தேவனுக்கு கீழ்ப்படியாம போகும் பொழுது அதை வெட்டி போட்டவரு, நீ தேவனுக்கு கீழ்ப்படியாம போனா உன்னை கண்டிப்பா வெட்டி விடுவார்னு சொல்லி அங்க எச்சரிக்கை கொடுக்கிறார். அதான் சுவாப கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாய், ஆனால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் அன்புள்ளவர், அதே வேளையிலே அவர் பரிசுத்த நீதிபரர். எனவே அவருடைய தயவையும் இரக்கத்தையும் நம்ம சீப்பா நினைக்க கூடாது, அதை நம்ம அசட்டை பண்ணக்கூடாது. அவருக்கு பயந்து நாம் அவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். 11வதாக, உபவாசம் பண்ண மட்டும் போதாது, உபவாசத்தோடு கூட பிறருக்கு தயவும் இரக்கமும் உதவியும் செய்வது மிகவும் அவசியம். அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை ஆகாய் சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவன் தட்டி எழுப்புகிறார். அங்கே அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறார், எச்சரிக்கை கொடுக்கிறார். அப்போ அவருடைய ஒரு மெசேஜ் என்ன? சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு உண்டாகி அவர், நீ தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் ஆசாரியர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இந்த 70 வருஷமாக 5ஆம் மாதத்திலும் 7ஆம் மாதத்திலும்
உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின போது நீங்கள் எனக்கென்றுதானா உபவாசம் பண்ணினீர்கள்? சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் உண்மையாய் நியாயம் தீர்த்து அவனவன் தன் தன் சகோதரனுக்கும் தயவும் இரக்கமும் செய்து விதவையையும் திக்கற்ற பிள்ளையையும் பரதேசியையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும் உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார். எனவே நாம் ஜெபித்து உபவாசனம் பண்ணா மட்டும் போதாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கிரியையிலே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். பிறருக்கு இரக்கம் பண்ண வேண்டும். பிறருக்கு ஏழைகளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அதைத்தான் ஏசாயா 58 அதிகாரத்துல பார்க்கிறோம். எது உண்மையான ஒரு உபவாசம் சொன்னா, பிறருக்கும் ஏழைகளுக்கும் பசியற்றோருக்கும் உதவி செய்வது, தரித்திரருக்கு உதவுவது அப்படின்னு. எனவே இதுவும் நமக்கு ஒரு பெரிய ஒரு பாடம். நாம் உபவாசி ஜெயிப்பது மட்டுமல்ல, தரித்திரருக்கு உதவி செய்வது, யாருக்கு விரோதமா தீமை செய்யாத ஒரு வாழ்க்கை, மற்றவங்களுக்கு உதவி செய்கின்ற ஒரு வாழ்க்கை. 12வதாக இந்த எஸ்ரா புத்தகத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம், மனம் திரும்புதல் நம் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் என்கிற பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் எழுதியிருக்கிறாரு, சின்சியர் ரிப்பெண்டன்ஸ் இஸ் கண்டினியூவல். Believers repent until their dying day. This dropping well is not intermittent. எனவே ஒரு நாள் மனதிரம் உண்மைதான், நிச்சயம் தான். இயேசு கிறிஸ்து பாவமெல்லாம் மன்னித்திருக்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நாமே ஆராய்ந்து நாம் நம்முடைய அந்த ஐக்கியத்தை, தேவனோடுள்ள உறவை நாம் புதுப்பிப்பது மிக மிக அவசியமா இருக்கிறது. பாருங்கள், அங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்துல அங்கே வாசற்படியில் இருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா உள்ளே வந்து போஜனம் பண்ணுவாங்கிறார். அந்த வசனம் யாருக்கு எழுதப்பட்டது? அவிசுவாசிக்கு அல்ல, ரட்சிக்கப்படாத மக்களுக்கு எழுதப்படல, ரட்சிக்கப்பட்ட சபை மக்களுக்கு எழுதப்பட்டது, விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது, லவோதிக்கேயா சபை மக்களுக்கு எழுதப்பட்டது. அவங்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் தேவை என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புதல் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்துல நம்முடைய காரியங்களை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி இந்த பாடங்களை நாம் இந்த எஸ்ரா புத்தகத்திலே நாம் பார்க்கலாம். கடைசியாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு பாடம், கற்க வேண்டிய பாடம், செலிப்ரேஷன், கொண்டாட்டம். அங்கே ஆலய பிரவேசம் பண்றாங்க, எல்லாரும் சேர்ந்து தேவனை கம்பீரமா ஆரவாரிக்கிறாங்க, பாட்டு பாடுறாங்க, கொண்டாடுறாங்க. அதே மாதிரி பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறாங்க, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து என்ன செய்றாங்க, ஒரு மனதோடு அவங்க ஒரு கூட்டமாய் தேவனுடைய சமூகத்துல அவங்க பண்டிகை கொண்டாடுகிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்துல கொண்டாட்டங்கள் ரொம்பவும் குறைஞ்சு போயிடுச்சு. தேவனுக்கு பிரியமான முறையில கொண்டாட்டங்கள் குறைந்து போயிட்டு. நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது அந்நாட்கள்ல திருநெல்வேலி டயசிஸ்ல ஸ்தோத்திர பண்டிகைன்னு சொல்லி உண்டு. சர்க்கிள்ல ஒவ்வொரு சர்க்கிள்லையும் ஸ்தோத்திர பண்டிகை, அரிப்பின் பண்டிகைம்பாங்க. வருஷத்துல 3 நாள் நடக்கும். அப்ப நாங்களாம் அப்போ மாட்டு வண்டியில போவோம் கிராமத்துல இருந்து. அப்போ நவப்பழ சீசன், அங்க மிட்டாய் கடைகள்லாம் இருக்கும். அங்க பல ஊர்ல இருந்து வந்திருப்பாங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. அது ஒரு சந்தோஷமான ஒரு நாட்கள், 3 நாட்கள். அந்த மாதிரி பண்டிகைகள்லாம் இன்னைக்கு இருக்கிறதான்னு தெரியல. அப்படி இல்லாட்டாலும் நம்ம உண்டு பண்ணிட வேண்டியதான். சில குடும்பங்கள் சேர்ந்து நம்ம பண்டிகை கொண்டாடலாம், இல்லை இங்க இருக்கிற சபைகளில் கொண்டாடலாம். எனவே கொண்டாட்டங்களை அவர்கள் அனுசரித்தார்கள். இது முக்கியமான சில பாடங்கள் நாம் எஸ்ரா புத்தகத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. அடுத்ததாக எஸ்ரா என்ற தனிநபரின் நற்பண்புகள் நமக்கு ஒரு சேலஞ்சா இருக்கு. அன்பானவர்களே, வேதத்தை கற்றுக்கொள்ள அல்லது வேதத்தை ஆராய பல மெத்தட்ஸ் இருக்குது. தலைப்புல ஒரு டாபிக்ல நம்ம வேதத்தை கற்றுக்கொள்வது. குறிப்பாக ஃபார் எக்ஸாம்பிள் அன்பு. அப்ப அன்புங்கிற அன்பை பற்றி என்னென்ன வசனங்கள்லாம் வருதோ அதையெல்லாம் கலெக்ட் பண்றது, ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின வரைக்கும் அதை பற்றி நம்ம தியானிக்கிறது, கற்றுக்கிறது. அது ஒரு டாபிக்கல் ஸ்டடி, ஒரு திமாட்டிக் ஸ்டடி, ஒரு தீம், ஒரு டாபிக். அன்பு, கிருபை அப்படி சொல்லி சந்தோஷம். இன்னொரு மெத்தட் இருக்கு. இன்னொரு மெத்தட் என்னன்னா, ஒவ்வொரு சாப்டர் வைஸா படிக்கிறது, ஒவ்வொரு சாப்டர் வைஸா அல்லது புக் வைஸா கத்துக்கிட்டுறது. நம்ம இப்போ படிக்கிறோம் ஒரு புக் வைஸ், ஒரு புத்தகத்தை முழுசும் படிக்கிறோம், அது ஒரு மெத்தட். அதே மாதிரி எனக்கு பிடிச்சமான ஒரு மெத்தட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பயோகிராஃபி மெத்தட். ஒரு நபரை, வேதாகமத்துல ஒரு நபரை தெரிந்து கொண்டு அவரை குறித்த எல்லா
வசன பகுதிகளை நாம் தெரிந்து கொண்டு கலெக்ட் பண்ணி அந்த நபரை பற்றி நாம் கற்றுக்கொள்வது. அந்த நபருடைய பிறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்குதா, அந்த நபருடைய பெயருக்கு என்ன அர்த்தம், அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ்ந்தாரு, அவருடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல நல்ல பாடங்கள் எதுவும் இருக்குதா, அல்லது ஏதாவது அவர் தப்பு பண்ணாரா, அது நமக்கு ஒரு வார்னிங்கா எடுத்துக்கிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு நபரை குறித்து நாம் கற்றுக்கொள்ளிக்கிற ஒரு முறை பயோகிராஃபி மெத்தட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதை நீங்க செய்யுங்க. நீங்க ரியலி நீங்க பைபிளை வந்து என்ஜாய் பண்ணலாம். அப்படி நீங்க பண்ணும்போது ஆரம்பத்துல சின்ன கேரக்டரை செலக்ட் பண்ணுங்க. எடுத்த உடனேயே நான் மோசையை பற்றி நான் படிக்க போறேன், அல்லது ஆபிரகாம் பற்றி படிக்க போறேன், தாவீதை பற்றி சொல்லி ஒரு பெரிய மேஜர் கேரக்டரை நீங்க செலக்ட் பண்ணாதீங்க. ஆரம்பத்துல சின்ன கேரக்டர் மீன்ஸ் கொஞ்சம் பகுதி மட்டும் சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் அனனியா. நான் எந்த அனனியாவை சொல்றேன்னா, சவுலை கிறிஸ்துவண்டை வழி நடத்தின அந்த அனனியா. அதே பேர்ல இன்னொரு அனனியாவும் இருக்காரு, அனனியா சப்பீராள். எனவே ஒரு நபரை பற்றி நாம் படிக்கும் பொழுது அந்த பேர்ல வேற யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அந்த வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். மிக்ஸ் பண்ணி குழப்பக்கூடாது. அதே மாதிரி யோசேப்பு பேர்ல ஆதியாகமத்துல யோசேப்பு இருக்காரு, இங்க புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறாரு. இப்படி அதே மாதிரி யாக்கோபுங்கிற பேர்ல இப்படி அந்த குறிப்பிட்ட நபரின் அந்த அந்த பகுதியை மட்டும் செலக்ட் பண்ணி அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். நான் சொன்னல அனனியா, அவரை பற்றி பைபிள்ல 2 இடத்துல தான் வருது. அப்போஸ்தலர் நடபடிகள்ல அந்த 9ஆம் அதிகாரத்திலையும், பிறகு வந்து அவர் வந்து பின்னால சாட்சி சொல்றாரு பவுல் தான் ரட்சிக்கப்பட்டதை பற்றி. அந்த பகுதியில மட்டும் வருது 22ஆம் அதிகாரத்துல. அப்போஸ்தலர் நடபடிகள்ல 9ஆம் அதிகாரத்திலையும் 22ஆம் அதிகாரத்துல மட்டும்தான் அந்த அனனியாவை பற்றி வருது. அதை நீங்க செலக்ட் பண்ணி அவரை பற்றி நீங்க கத்துக்கிடலாம் ஆரம்பத்துல. அதே மாதிரி அன்னாள்னா சாமுவேலுடைய அம்மா பேரு அன்னாள் பழைய ஏற்பாட்டுல. இங்க ஒரு அன்னாள் இருக்காங்க புதிய ஏற்பாட்டுல. இயேசு கிறிஸ்து பிறந்தப்போ ஒரு அம்மா வந்து பாக்குறாங்க அன்னாள். எனவே அந்த அன்னாளை பற்றி நீங்க தியானிக்கலாம், படிக்கலாம். சாமுவேலுடைய அன்னாளை பற்றி நீங்க படிக்கலாம். இங்கே புதிய ஏற்பாட்டுல அன்னாளுங்கிற அந்த வயதான அம்மா பற்றி இப்படி ஒரு சின்ன கேரக்டர் நீங்க செலக்ட் பண்ணி படிங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் பைபிள் ஸ்டடி. பிறகு நீங்க என்ன செய்யலாம், நீங்க ட்ரெயின் அப் ஆன பிறகு நீங்க பெரிய கேரக்டர் நீங்க செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம எஸ்ராவை பற்றி பார்க்கலாம். இந்த எஸ்ரா வந்து அவர் வந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேதபாரகனாய் இருந்தார். தேர்னவர், நல்லா எக்ஸ்பர்ட், அறகுறையா படிக்கல, அவரு எக்ஸ்பர்ட்டா இருந்தார். நம்மளும் கூட என்ன செய்யணும், பைபிள்ல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்க நாம் முயற்சி பண்ண வேண்டும். தேவனுடைய கிருபையை நாம் நாட வேண்டும். அதற்கான அநேக இன்னைக்கு பைபிள் ஸ்டடி பைபிள்ஸ் இருக்குது, தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஸ்டடி பைபிள், ஃபுல் லைஃப் ஸ்டடி பைபிள் இருக்கு, முழு வேதா ஃபுல் லைஃப் ஸ்டடி பைபிள். தமிழ்ல எனக்கு பேர் மறந்து போச்சு. அதை நீங்க தமிழ்லையும் இருக்கு அந்த புக்கு, அந்த பைபிள் இருக்குது. அதே மாதிரி ஸ்கோஃபீல்ட் ஸ்டடி பைபிள் இருக்குது, NIV ஸ்டடி பைபிள் இருக்கு. அதை நீங்க என்ன செய்யலாம், இங்க யூஸ் பண்ணலாம், தப்பே கிடையாது. 2வது, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தார். நம்ம எல்லாரும் சில ஆண்டுகளாக நான் வேதத்தை ஆராய்ச்சி கத்துக்கிட்டு இருக்கிறோம். அதை நம்ம என்ன செய்யணும், அதுக்கு நம்ம கடைபிடிக்கணும், ஒபே பண்ணணும், மற்றவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யணும், நம்ம முதலாவது நம்முடைய இருதயத்தை நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். நான் இன்னைக்கு சொன்னேன்ல, அங்கே விதைக்கிற ஓமையை வச்சு சொன்னவங்களுக்கு நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்துறது எப்படின்னு சொல்லி அதை நான் ஃபாலோ பண்ணணும். 3வதாக, எஸ்ரா வந்து ஒரு பிளான் பண்ணி அவர் செயல்பட்டார். பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு போகும்போது ஒரு பிளான் பண்றாரு. 3 நாள் அங்க பின்னால் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்புறம் அகவா நதி கண்ட போய் அவங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றாங்க தேவனுடைய உதவிக்கு, ஒத்தாசைக்காக. அதே மாதிரி அங்கே லேவியர் யாரும் இல்லை. அப்போ ஒரு குரூப்பை அனுப்புறாரு, தூதுக்குழுவை அனுப்பி லேவியரை மொபைலைஸ் பண்றாரு. இப்படி ஒரு பிளான் பண்ணி அவரு செயல்பட்டார். ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, இஃப் யூ ஃபெயில் டு பிளான், யூ பிளான் டு ஃபெயில். இஃப் யூ ஃபெயில் டு பிளான், யூ பிளான் டு ஃபெயில். நீங்க திட்டமிட நீங்கள் தவறினால் நீங்கள் தவறுவதற்கு திட்டமிடுகிறீர்கள். 4வதாக, எஸ்ரா வந்து தனியாக, அவர் தன்னந்தனியாக
இண்டிபெண்டாக அவர் செயல்படவில்லை. அவர் ஒரு டீமாகத்தான் செயல்பட்டாரு. எனவே தான் அவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய எழுப்புதலையும் சீர்திருத்தங்களையும் தேவ ஜனங்கள் மத்தியில செய்ய முடிந்தது. தன்னந்தனியா இருந்து அவர் செய்யல. அவருக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அநேகர் இருந்தாங்க. அவங்களோட ஒத்துழைப்போடு கூட செயல்பட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமானால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பை நாம் நாட வேண்டும். ஜெபத்திற்காக, ஆலோசனைக்காக, அல்லது நம்மோடு கூட சேர்ந்து செயல்படுவதற்கு நாம் பிறரை நாம் நாட வேண்டும். பிறருடைய ஒத்தாசை நமக்கு கண்டிப்பாய் தேவை. பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே இப்படி ஒரு டீம் தேவைப்பட்டதுன்னா புதிய ஏற்பாட்டின் காலத்துல நம்ம கண்டிப்பாக தேவை. பவுல் அப்போஸ்தலன் எடுத்துக்கிடுங்க. பவுல் அப்போஸ்தலன் வந்து தனியா அவர் எதுவுமே செய்யல, தன்னந்தனியா போய் செய்யல. அவருக்கு பின்னால நிறைய டீம் ஒர்க்கர்ஸ் இருந்தாங்க. நிறைய பேர் ஒரு டீமா, நான் நினைக்கிறேன் ஒரு 40க்கு மேற்பட்டவர்கள் அவரோட பல சந்தர்ப்பங்கள்ல பல இடங்கள்ல அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கிறாங்க. எனவே தான் அவர் பெரிய காரியங்களை செய்ய முடிந்தது. வெளியே பேர் வந்து அவருக்கு மட்டும் தான் வரும். ஆனா அவருக்கு சப்போர்ட்டிவா ஆண்களும் இருந்தாங்க, பெண்களும் இருந்தாங்க, வசதி உள்ளவங்க இருந்தாங்க, சாதாரண மக்கள் இருந்தாங்க. எனவே தான் அவர் பெரிய காரியம் செய்ய முடிந்தது. எனவே நாம் தேவனுக்கென்று பெரிய காரியங்களை செய்ய ஒரு டீமாக நாம் செயல்பட வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷாலோம் ஃபேமிலி என்ரிச்மென்ட் மிஷன் அண்ணன் அக்காவும் தனியா செய்யல. எத்தனையோ பேர் சேர்ந்து, எத்தனை பேருடைய ஒரு சப்போர்ட், அவங்களுடைய உடல் உழைப்பு, நேரம் கொடுக்கிறது, காணிக்கை கொடுக்கிறது, அடுத்து பல ஊழியங்கள்ல பங்கு பெறுறது, இப்படிலாம் ஒரு டீமா இருக்க போய் தான் இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையால இந்த ஊழியம் வந்து இத்தனை ஆண்டுகளாக இன்றைக்கு பெரிதாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே குழுவாக நாம் செயல்பட வேண்டும். ஒரு சின்ன குழு, இயேசு கிறிஸ்துவை பாருங்க, 2 பேரா தான் அனுப்பினாரு, தனியா அனுப்பல. 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா இருக்கத்தக்கதாக 2 பேரா போறது நமக்கு பாதுகாப்பு. நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழிய பாதையில என்னுடைய தலைவர்கள் சொல்லி கொடுத்த காரியம் அதான். எந்த ஒரு ஹவுஸ் விசிட்டிங் போனா, ஊழியத்துக்கு போனாலும் சரி தனியா போகக்கூடாது. குறிப்பாக அங்க பெண்கள் யார் இருந்தா தனியா போகக்கூடாதுன்னு சொல்லி அப்படி ஒரு ஒரு உத்தரவு, கட்டளை. அது நல்லது, பிராக்டிக்கா ரொம்ப நல்லது. பிறருடைய சந்தேகத்துக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நாம் குழுவாக 2 பேராக பல பேராக சென்றால் மிக மிக அவசியம். 5வதாக எஸ்ரா தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற சரியான நபர்களை அவர் தேர்ந்தெடுத்தார். சரியானவர்களை தேர்ந்தெடுத்து அவர் காரியங்களை செய்தார். அங்கே லேவியர் இல்ல, அப்ப அங்க ஆலயம் கட்டி முடிச்சாச்சு, பிரதிஷ்டை பண்ணியாச்சு. ஆனா அங்க போய் தேவனுக்கு என்று பலி செலுத்தி ஒழுங்கா ஆலய நிர்வாகம் ஒழுங்கா நடக்கும்னா அங்க லேவியர்கள் தேவை. லேவியர்கள் இல்லாட்டா ஆசாரியர்களுக்கு அங்க வேலை ஒழுங்கா நடக்காது. எனவே சரியான ஆட்களை தெரிந்து செலக்ட் பண்ணி அவரு கொண்டு போறாரு. அதே மாதிரி அந்த பொக்கிஷங்களை, பாபிலோன்ல கிடைச்ச பொக்கிஷங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்க பொறுப்புல தான் கொடுக்கிறார். அடுத்து அதிகாரத்தையும் பொறுப்புகளையும் பகிர்ந்து கொடுத்தார், ஷேர் பண்றார். தன்னுடைய டெலிகேட் பண்றார் அதிகாரத்தையும் பொறுப்புகளையும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பொக்கிஷங்களை கொண்டு போறதுக்கு பொறுப்பை ஒப்படைச்சு நிறுத்து கொடுக்கிறாரு. அதை போட்டு சேர்க்கும் போதும் அது நிறுத்து வாங்குறார், கொடுக்கிறார். 7வது, குழுவில் உள்ளவர்கள் என்ன பேச வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என கற்றுக் கொடுக்கிறார். திரும்ப அந்த லேவியரை மொபைலைஸ் பண்றதுக்கு வருவோம். அப்போ அவரை ஒரு தூதுக்குழு அனுப்புறாரு அந்த ஊர்ல போய் லேவியரை கூட்டு வர்றதுக்கு. அப்போ சொல்றாரு, என்ன சொல்லி கொடுக்கிறார், என்ன சொல்லணும், என்ன பேசணும் சொல்லி கொடுக்கிறாரு. இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்புறாரு. அது சக்சஸ் ஆயிட்டு. அதே மாதிரி அவங்க கொஞ்சம் லேவியரை கூட்டி கொண்டு வரும்படியாய் முடிந்தது. அதே மாதிரி அவர் தன்னுடைய டீம்ல உள்ளவங்களை நம்பினாரு, நம்பி அவங்களுக்கு பொறுப்புகளை கொடுத்தாரு. எனவே நீங்களும் நானும் இன்னைக்கு கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்ய மற்றவர்களை நாம் நம்ப வேண்டும். 9வது, தேவனுக்கான ஒரு வைராக்கியம், ஜீல். அதனாலதான் அவரு இந்த அளவுக்கு தேவனுக்காக அவர் செயல்பட்டார். அந்த வைராக்கியம் இருந்தனால அவருக்கு தைரியம் வந்தது, தேவனால் உண்டான தைரியம். அங்க பாருங்க, அங்க ஆசாரியர்களும் லேவியரும் கூட அந்நிய ஜாதி பெண்களை திருமணம் செய்து இருக்கிறான். அதை கண்டித்து நிக்கணும்னா லேஸ்பட்ட காரியம் இல்லை. ஆனா அவரு அந்த தேவனுடைய வல்லமையினால அவர் வைராக்கியம், தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வசனத்துக்கு ஜனங்கள் கீழ்ப்படியிலேயே அது நிமித்தம் தேவனுடைய தண்டனைக்கு நம்ம ஆளாகிறோம்னு சொல்லி அதை தாங்க முடியாம என்ன செய்றாரு, அவரு ஒரு வைராக்கியத்தோடு துணிச்சலோடு அவரு தைரியமா செயல்படுகிறாரு. ஊழிய பாதையில தலைமை பொறுப்புல இருக்க வேண்டுமானால் நமக்கு தைரியம் தேவை. தைரியம் இல்லாவிட்டால் நான் தேவனுக்கு எதையும் செய்ய முடியாது. நெகேமியா புஸ்தகத்தை நீங்க அதிகமா பார்க்கலாம். நெகேமியா சொல்லுவாரு,
என்னை போன்றவன் ஓடி போய் ஒளிப்பானோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். 11வது, அவர் எஸ்ரா வந்து ரொம்ப ஒரு மேன் ஆஃப் இன்டெகிரிட்டி. எந்த ஒரு குற்றஞ்சாட்டுதலுக்கும் சந்தேகத்துக்கும் இடம் கொடுக்கவே இல்லை. குறிப்பாக அந்த பண விஷயத்துல பொக்கிஷங்களை அவரு தனக்கு வேண்டிய ஆள்கிட்ட கொடுத்து அவர் வைக்கல, தான் வச்சுக்கிடல, மற்றவங்ககிட்ட கொடுத்து வெயிட் பண்ணி வாங்குறாரு. அதே மாதிரி எருசலேமை கொண்டு ஹேண்ட் ஓவர் பண்ணும்போதும் அதை வெயிட் பண்ணி கொடுத்து அதை எழுதி வைக்கிறார். இப்படியான ஒரு உண்மையுள்ள நபராக இருந்தார். அடுத்து சுயநலம் இல்லாதவர், அவர் செல்ஃபிஷா எதுவும் செய்யல. 13வது, தானே தீர்மானங்கள் எடுக்காதபடி மக்களே தங்களுக்குள் கலந்து பேசி தீர்மானம் எடுக்கும் சுதந்திரத்தை கொடுத்தார். 10ஆம் அதிகாரத்தில் நேற்று நம்ம பார்த்தோம், அங்கே அந்த அந்நிய பெண்களை திருமணம் செய்தவர்களை ஒதுக்கி விலக்கி வைப்பதற்கு என்ன செய்யணும்னு சொல்லி அவங்க கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டு இவர் போய் என்ன செய்றாரு, தனியா இருந்தாங்க, உபவாசித்து ஜெபிக்கிறான்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அவங்களே ஒரு முடிவு எடுத்து வராங்க, நம்ம இப்படி செய்யலாம், அந்தந்த ஊர்ல உள்ளவங்கள மூப்பரோட வந்து அவங்கள நம்ம ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லி அவங்களே ஒரு தீர்மானம் கொடுக்குறாங்க. 14, தேவனுக்கு அவரு நன்றி உள்ளவரா இருந்தார். அவருடைய வாழ்க்கையில ராஜாக்கள் மூலம்தான் எல்லாம் சாதகமான காரியம் நடந்தது. ஆனா அவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணார். தேவனுடைய கரம் என் மேல இருந்தது, தேவன் எனக்கு தயவு பண்ணாருன்னு சொல்லி அப்படி தேவனுக்கு மகிமை செலுத்துறாரு. தேவனுக்கு நன்றி உள்ளவங்களா இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும். நன்றி உள்ள இருதயம் நமக்கு தேவை. 15, அவர் மக்களின் பாடுகளோடும் பாவங்களோடும் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். எப்படின்னா, அவர் பாவம் செய்யல, அவர் வந்து வேற தேவனை அறியாத பெண்ணை அவர் திருமணம் பண்ணல, அவர் பரிசுத்தவானதான் இருந்தார், தேவனுக்கு விரோதமான எந்த பாவத்தையும் செய்யல. ஆனா அவருடைய ஜெபத்தை பாருங்க, 9ஆம் அதிகாரத்துல, ஆண்டவரை நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் ஆண்டவரை உமக்கு விரோதமாய் குத்தம் செய்தோம் அப்படின்னு சொல்லி நாங்கள்ங்கிறார். நான் அவங்க அப்படின்னு சொல்லல, அந்த மக்கள் சொல்லல, நாங்கள் சொல்லி தன்னையும் சேர்த்துதான் அவர் சொல்லுகிறார். அது மாதிரி தானியேலும் அப்படித்தான், தன்னோடு மக்களோடு கூட தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். தன்னை ஒரு நீதிமானாக வைத்துக்கொண்டு பிறரை அவர் என்ன செய்யல, ஒரு தரம் குறைந்தவராக எண்ணவில்லை. அதே மாதிரி எருசலேமுக்கு வந்த பிறகு அவங்க 3 நாள் என்ன செய்தாங்க, நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. 3 நாள் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்புறம் அந்த உத்தரவெல்லாம் கொடுத்த பிறகு ஒரு 4 மாதம் கழிச்சுதான் அவங்க அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறாங்க. எனவே இன்னைக்கு அநேக ஊழியர்களிடத்துல காணப்படுகிற குறை என்ன, சரீரத்தை சரியாக பாதுகாக்காதது, சரீரத்துக்கு வேண்டிய ஓய்வையும் சரியான ஒரு ஆரோக்கியமான உணவையும் உண்பது கிடையாது. எனவே சரீரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அப்பதான் ரொம்ப நாள் இருந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியும். சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. சரி, அடுத்து முக்கியமான ஒரு பகுதி எழுப்புதலின் புஸ்தகம். இந்த எஸ்ரா புஸ்தகம், நெகேமியாவின் புஸ்தகம், எழுப்புதலின் புஸ்தகம். எழுப்புதல் என்றால் என்ன? Revival is an outpouring of God in his people when Christians repent of when they commit sin and when they repent of sin. தேவ ஜனங்கள், ரிவைவல் யாருக்கு தேவைன்னா தேவ ஜனத்துக்கு தான் தேவை. அவங்க நிர்விசாரமா பாவத்துல இருக்கும் பொழுது அவங்க பாவ உணர்வு அடைந்து தேவனண்டை மனம் திரும்புகின்ற காரியம்தான் எழுப்புதல். அடுத்து அவங்க தேவன் மேல் உள்ள அன்பை அவங்க புதுப்பிக்கிறாங்க. அடுத்து தேவனுடைய சித்தத்துக்கும் தேவனுடைய திட்டத்துக்கும் தங்களை மீண்டும் ஒப்பு கொடுக்கிறாங்க. அடுத்து அதிகமாய் தேவனோடு உறவாட, ஜெபிக்க, அவருக்காக காரியங்களை செய்ய அவர்கள் தங்களை அதிகமாக ஒப்பு கொடுக்கிறாங்க. தேவனிடத்தில் உள்ள அன்பு அவங்களுக்கு அதிகமாக பெருகும் எழுப்புதல் வரும் பொழுது. அடுத்து அவங்க ஊழியங்கள்ல பெரிய ஆசீர்வாதங்களை காணுவார்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு எழுப்புதலை மட்டும் சொல்லி அவங்க முடிக்க விரும்புகிறேன். சைனா தேசத்துல ஜோனத்தான் கோஃபோர் என்கிற ஒரு ஊழியர், அவர் தன்னுடைய மனைவியோடு கூட ஊழியம் செய்ய போனார். ரோசலின் என்பவர் அம்மையார் கூட. அப்போ அவர் வந்து மூடியினுடைய ஊழியத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவர் போன சமயத்துல ஹட்சன் டெய்லர் அவரும் அவருடைய டீமும் ஊழியம் செய்துட்டு இருந்தாங்க. இவர் வந்து வேற ஒரு சபை மூலமா இவர் அனுப்பப்பட்டார் சீனா தேசத்துக்கு. அதை வந்து அவர் போய் ஜோனத்தான் கோஃபோர்த் சைனாவுக்கு போய் ஹட்சன் டெய்லரோட தொடர்பு கொண்டார். அப்போ அவர் ஹட்சன் டெய்லர் வந்து, நீ இப்போ ஊழியத்துக்கு வந்த இடம் வந்து நாங்க ஏற்கனவே ட்ரை பண்ண இடம், ஆனா எங்களுக்கு அதுல எதுவும் ஆசீர்வாதம் இல்லை, சந்தோஷம், நல்லா ஊழியம் செய்யும் சொல்லி நீ உன்
முழங்காலில் செல்லு என்று சொல்லி அங்கே புத்திமதி கொடுத்தார். கோ ஃபார்வர்ட் ஆன் யுவர் நீஸ், முழங்கால நீ முன்னேறும் சொல்லி. அதாவது என்ன அர்த்தம்? நல்லா ஜெபம்னு கர்த்தர் கிரியை செய்வார் என்று சொல்லி. இது நடந்தது 1908ஆம் ஆண்டு. அப்போ ஏற்கனவே அங்க சைனாவில் உள்ள கிறிஸ்தவங்க என்ன செய்தாங்க? ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. 1900 இருந்து 1005 வரைக்கும். அந்த நாட்கள்ல சைனாவில் இருந்த வெளிநாட்டு வியாபாரிகள் அங்கே அவர்கள் பண்ணின அக்கிரமத்தின் நிமித்தம் சைனாவில் இருந்த சீனர்கள் குதிப்படைந்து அந்த வெளிநாட்டு வியாபாரிகள் மீது அவர்கள் என்ன செய்தாங்க? தாக்குதல் நடத்தினார்கள். அதே சமயத்துல அங்கே இருந்த வெளிநாட்டு மிஷனரிகளையும் அவர்கள் தாக்கி அநேகரை கொண்டார்கள். அதுக்கு பேரு பாக்சர் ரெவல்யூஷன். அப்போ இந்த ஜெபத்துல அதிகமா ஈடுபாடு கொண்ட அநேக சீனர்களும் அங்கே இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். அதை தொடர்ந்து 1906 இருந்து 1907 வரைக்கும் அநேக சீன கிறிஸ்தவர்கள் சுவிசேஷத்தை அதிகமாய் பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள், புது இடங்களுக்கு சென்று. அடுத்து 1907ஆம் ஆண்டு கொரியாவில் ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது. 1907ஆம் ஆண்டு. அப்போ ஜோனத்தான் கோஃபோர்த் அதை பார்க்க போறாரு. போய் பார்த்துட்டு வரும்பொழுது அவருக்கு நம்முடைய சீனாவிலையும் அப்படி நடக்கணும்னு சொல்லி ஆசை. அப்போ அங்குள்ள சீனாவில் உள்ள மிஷனரிகிட்ட அவர் ஷேர் பண்றாரு. அப்போ அந்த விஷயங்கள் சொல்றாங்க, அப்ப நீங்க எங்க இடத்துக்கு வாங்க, நீங்க கூட்டம் நடத்துங்கன்னு சொன்ன உடனே சரிஞ்சு சம்மதித்து அந்த குறிப்பிட்ட நாட்கள்ல போறாரு. ஆனா அவர் சொல்லியிருந்தாரு, ஜோனத்தான் கோஃபோர்த், நீங்க நடத்த போற ஸ்பெஷல் மீட்டிங்காக நீங்க என்ன செய்யணும்? முன்கூட்டியே ஜெப கூட்டங்கள் நடத்த வேண்டும், அப்பொழுதுதான் ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்லி சொல்றாரு. ஆனால் அவருக்கு ஏமாற்றமாக அவர் போயிருந்த போது அவர் கண்டு கொண்டார் என்னவென்றால், அந்த மீட்டிங்க ஒழுங்கு பண்ண ஊழியக்காரர் ஜெப கூட்டங்களை ஏற்பாடு பண்ணவில்லை, முன்கூட்டியே அவர்கள் ஜெபிக்கவில்லை. எனவே ஒரே ஏமாற்றம். அன்னைக்கு ராத்திரி, அடுத்த நாள் கூட்டம், அன்னைக்கு ராத்திரி உட்கார்ந்து அழுதார் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இதுக்காக என்னை கூட்டு வந்தீரு அப்படின்னு சொல்லி அவர் அழும்பொழுது ஆண்டவர்கிட்ட சொன்னார். கோஃபோர்த் ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஊழியம் ஏன் ஊழியமா ஓன் ஊழியமா அப்படின்னு சொல்லி அவர் ஏற்கனவே மனப்பாடம் பண்ணின அந்த வசனத்தை ஆண்டவர் நினைப்பூட்டினார். அன்பானவர்களே, தேவனுடைய வசனத்தை நாம் மனப்பாடம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசுத்தாவி வரும்போது நான் உங்களுக்கு சொன்ன எல்லா வசனத்தையும் சத்தியத்தையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். எப்போ நினைப்பூட்டுவாரு? நம்ம ஏற்கனவே மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாதான் அவர் நினைப்பூட்டுவாரு. தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, சட்டியில இருந்தாதான் அகப்பையில வரும், பாத்திரத்துல சாப்பாடு இருந்தாதான் அங்க கரண்டியை போட்டா கரண்டியில வரும், அங்க பாத்திரத்துல சாப்பாடு இல்லைன்னா கரண்டி எம்டியா தான் வரும். அதே மாதிரி நம்ம இருதயத்துல ஏற்கனவே வசனங்களை மனப்பாடம் பண்ணி வச்சோமானா பரிசுத்த ஆவியானவர் அற்புதமா அதிசயமா சரியான நேரத்தை நினைப்பூட்டுவார். உங்களில் அநேகருக்கு இந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும். எனவே அந்த எரேமியா 33 அதிகாரம் 3ஆம் வசனம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்படி நான் உனக்கு செவி கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேங்கிற வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அடுத்த நாள் காலை வந்தது கூட்டம் ஆரம்பிக்கும் முன்னாலேயே ஒரு மூப்பர் வந்தாரு. ஓன்னு சொல்லி கதறி அழுதார். என்ன சொல்லி அழுதாருன்னா, இந்த பாக்சர் ரெவல்யூஷன் டைம்ல சபை பொறுப்புல உள்ள காணிக்கை என் கையில இருந்தது, நான் அதை களவாடி நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி அறிக்கையிட்டு அவரு ஆண்டவர் சமூகத்துல ஒப்புரவானாரு. மீட்டிங் நடந்தது. இந்த மீட்டிங் டைம்ல ஒவ்வொருத்தரா அழுது நின்று தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, கிறிஸ்தவங்க, விசுவாசிங்க, ஊழியர்கள், மூப்பர்கள் அறிக்கையிட்டு தேவ சமூகத்துல ஒப்புரவானாங்க. 4 நாள் கழிச்சு இன்னொரு மூப்பர் எழுந்து நான் விபசார பாவம் பண்ணேன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும்படியா அவரு அறிக்கையிட்டு ஒப்புரவானார். அவர் ஜோனத்தான் கோஃபோர்த் சொன்னாரு, நீங்க பகிரங்கமா யாரும் அறிக்கையிட வேண்டாம், நீங்க தேவனோட அறிக்கையிட. ஆனாலும் கூட மக்கள் பகிரங்கமா அறிக்கையிட்டு ஒப்புரவானாங்க. இப்படியாக அந்த எழுப்புதல் பரவிட்டு தொடர்ந்து அதே வேளையில இந்தியா தேசத்துல மீசோராம் மாநிலத்திலையும் அந்த மக்கள் மத்தியில் எழுப்புதல் பரவிட்டு, நம்முடைய இந்தியாவில் சில இடங்கள்ல எழுப்புதல் நடந்தது. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சா நல்லது. அதே மாதிரி பண்டித ராமாபாய் என்கிற அந்த அம்மா இப்போ அந்த இன்ஸ்டியூட் இப்ப நடக்குது பூனே பக்கத்துல கெட்கான்ங்கிற இடத்துல. அங்க அநேக பெண்களையும் வச்சு பராமரிக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான சில ஆயிரக்கணக்கானவர்களை வச்சு அங்கே பெரிய எழுப்புதல் உண்டாயிட்டு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அங்கே பெரிய நடைபெற்றன. எனவே இந்த எழுப்புதல் இன்னும் பரவ வேண்டும். ஃபாதர் பெர்க்மான்ஸ்
பாட்டு பாடுறாருல, எழுப்புதல் என் தேசத்திலே வர வேண்டும் சொல்லி, இந்தியாவில் வர வேண்டும் சொல்லி பாட்டு பாடுறாரு. சொல்றாரு, சபைகள் எல்லாம் ஒரு மனதாய் ஜெபிக்கணும்னு சொல்லி அவர் ஒரு கவி இருக்கு. இப்படி இந்த ஒருமனப்பாடு இந்தியா தேசத்துல வரும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அதற்காக நாமும் ஜெபம் பண்ணுவோம், வாஞ்சிப்போம், நம்மையும் ஒப்புக் கொடுப்போம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, எஸ்ரா புஸ்தகம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் மாறாதவர். அந்நாட்களிலே உம்முடைய ஜனங்கள் உம்மை விட்டு பின்வாங்கி சோரம் போன போது இந்த தயவு நிமித்தம் மீண்டுமாக அவர்களை உயிர்ப்பித்தீர், பெரிய காரியங்களை செய்தீர். அதுபோல நாங்களும் கூட எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே, சபையாக குடும்பமாக நாங்கள் ஆண்டவரே ஒரு உயிர் மீட்சி அடைய, பாவ உணர்வு அடைந்து பரிசுத்த வாழ்க்கைக்கு ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியா கெஞ்சுகிறோம். அது நிமித்தம் எங்கள் தேசத்திலே உண்மை அறியாத ஜனங்கள் உண்மை கண்டுகொள்ள நீர் கிரியை நடப்பிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். கர்த்தாவே, துதிகன மகிமையெல்லாம் முக்கிய செலுத்துகிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறோம், நிச்சயமாக எங்கள் தேசத்தில் பெரிய எழுப்புதல் வரப்போகிறது. ஆண்டவரே, கண்களால் அதை காணப்போகிறோம். ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம், அன்புள்ள பிதாவே. ஆமென்.